இத்தாலியா தேசம். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தைச் சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட 100க்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அதிரமித்தியம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைபிடித்து ஓட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்ரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிலிசியா, பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். காற்று எங்களை தடித்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோட கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோட கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசேய பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலாம் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். யூலியு, நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட 100க்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். பவுலை இத்தாலியா தேசத்திற்கு கப்பல் ஏற்றி அனுப்புகிறார்கள். இது நீண்ட தூர பிரயாணம். பவுல் ராயருக்கு அபயமிட்டார். ஆகையினால் அவர் ராயரிடத்திற்கு போக வேண்டியதாயிற்று. பவுல் இத்தாலியா தேசத்திற்கு கப்பல் ஏறி போகுமாறு தீர்மானிக்கப்பட்டது. பவுல் இத்தாலியா தேசத்திற்கு போவது தேவனுடைய தீர்மானம். பெஸ்து பவுலை பற்றி தீர்மானிப்பதற்கு முன்பாகவே தேவன் அவரை பற்றி தீர்மானித்து விட்டார். அவர் ரோமாவுக்கு போய் தம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறார். பவுலுக்கு ரோமாபுரியில் ஊழியம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட 100க்கு அதிபதி ஒருவன் இருக்கிறான். பவுலை அவனிடத்தில் ஒப்புவிக்கிறார்கள். யூலியுவும் அவனுடைய சேவகரும் பவுலை காவல் காத்து இத்தாலி தேசத்திற்கு கப்பலில் அழைத்துச் செல்கிறார்கள். யூலியு அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்தவன். ரோமாபுரிக்கு பவுலோடு பிரயாணம் பண்ணினான். பவுல் மூலமாக நடைபெற்ற அநேக அற்புதங்களைக் கண்டு அவனுடைய நெருங்கிய நண்பனானான். அதிரமித்தியம் ஊர்கப்பல். அதிரமித்தியம் ஊர்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைபிடித்து ஓட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். அதிரமித்தியம் என்பது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள ஒரு துறைமுக பட்டினமாகும். இந்த ஊர் கப்பலில் பவுலை ஏற்றுகிறார்கள். பவுல் கப்பலில் எந்த தளத்தில் இருந்தார் என்பது தெரியவில்லை. பவுலோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அழைத்து போகிறார்கள். இவர்கள் எல்லோருமே 100க்கு அதிபதியாகிய யூலியு என்பவனின் காவலில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவரோடு கூட மேலும் 2 கள்ளர்களை சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து 2 கள்ளர்கள் நடுவே சிலுவையில் தொங்கினார். பவுலும் ரோமாவுக்கு போகும்போது தனியாக போகாமல் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரோடு போகிறார். பிரயாணத்தின் போது அவர்கள் நிமித்தமாக பவுல் கொல்லப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று. இதே பிரயாணத்தில் பவுலின் நிமித்தமாக
மரித்து போக வேண்டிய அவர்கள் உயிர் பிழைக்கிறார்கள். பவுலோடு கூட அவருடைய சிநேகிதரும் கப்பலில் பிரயாணம் பண்ணுகிறார்கள். அவர்களில் லூக்காவும் ஒருவன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தின் ஆசிரியரான லூக்கா இந்த சம்பவத்தை பற்றி எழுதும்போது, அதிரமித்தியம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி புறப்பட்டோம் என்னும் தன்னிலை பன்மை வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். பவுலின் பிரயாணத்தில் தன்னையும் சேர்த்து கொண்டு எழுதுகிறான். தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு என்பவனும் இவரோடு கூட பிரயாணம் பண்ணுகிறான். பவுலுக்கு தன் சிநேகிதரோடு பிரயாணம் பண்ணுவது மிகவும் ஆறுதலாக இருந்திருக்கும். பிரயாண தூரம் அதிகமாக இருப்பதனால் சிநேகிதரின் ஐக்கியம் அவருடைய களைப்பை நீக்கி இருக்கும். கப்பலில் பலதரத்து மக்கள் இருப்பார்கள். நல்லோரும் தீயோரும் கப்பலில் கலந்திருப்பார்கள். அவர்கள் மூலமாக பவுலுக்கு தீங்கு ஒன்றும் நேரிடக்கூடாது. பவுல் காவலில் வைக்கப்பட்டவராக பிரயாணம் பண்ணுகிறார். பவுலின் சிநேகிதர்கள் அவரோடு கூட பிரயாணம் செய்து அவருக்கு ஆறுதலாக இருக்கிறார்கள். ரோமாவில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்னும் வாஞ்சையே பவுலின் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. அதிரமித்தியம் என்னும் பெயரில் பல ஊர்கள் உள்ளன. இது ஆகியான் கடல் பகுதியில் உள்ள மீசியாவின் பட்டணமாகும். ரோமாபுரிக்கு பவுலின் பிரயாணம். செசரியா சமாரியா, சீதோன் பெனிகே, சீப்ரு தீவு, மீரா லீசியா சின்ன ஆசியா, சல்மோனே கிரேத்தா தீவு, நல்ல துறைமுகம் லசேய பட்டணம் கிரேத்தா தீவு, மெலிதா தீவு இத்தாலி, சீரகூசா சிசிலி, ரேகியு துறைமுகம் இத்தாலி, புத்தேயோலி பட்டணம் இத்தாலி, அப்பிலிபுரம் இத்தாலி, ரோமாபுரி இத்தாலி, அரிஸ்தர்க்கு மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கேயா பட்டணத்தான். ரோமாபுரிக்கு பவுலோடு இவனும் லூக்காவும் பிரயாணம் பண்ணினார்கள். சீதோன் துறை. மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்தில் போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். பவுல் அதிரமித்தியம் ஊர் கப்பலில் ஏறி பிரயாணம் பண்ணுகிறார். எந்தெந்த வழியாக கப்பல் போயிற்று, எந்த துறைமுகத்தில் எல்லாம் கப்பல் தங்கிற்று என்னும் விவரம் இந்த அதிகாரத்தில் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மறுநாளில் அவர்கள் சீதோன் துறை பிடிக்கிறார்கள். 100க்கு அதிபதியாகிய யூலியு பவுலை பட்சமாய் நடப்பிக்கிறான். அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாலும் சேனாபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்து பவுல் சொல்வதை கேட்டார்கள். அந்த சேனாதிபதிகளில் 100க்கு அதிபதியாகிய யூலியும் ஒருவனாக இருந்திருக்க வேண்டும். பவுல் மரணத்திற்கு ஏதுவான குற்றமோ கட்டுகளுக்கு ஏதுவான குற்றமோ எதுவும் செய்யவில்லை என்று யூலியும் நம்புகிறான். பவுல் 100க்கு அதிபதியாகிய யூலியுவின் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அவன் பவுலை ஒரு சிநேகிதனைப் போல பட்சமாய் நடப்பிக்கிறான். தன் சிநேகிதரிடத்தில் போய் பவுல் பராமரிப்படையும்படிக்கு அவருக்கு உத்தரவு கொடுக்கிறான். லூக்காவும் மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்குவும் பவுலுக்கு பிரயாண துணையாய் வருகிறார்கள். யூலியு 100க்கு அதிபதியாக அதிகாரத்தில் இருக்கிறான். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மற்றவர்களை ஏளனமாக நினைக்கக்கூடாது. யாருக்கு மரியாதை காண்பிக்க வேண்டுமோ அவர்களுக்கு மரியாதை காண்பிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் யூலியு மற்ற அதிகாரிகளுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறான். பவுல் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார். அவருக்காக பாடுகளை அனுபவிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. பிரயாணத்தில் பவுலுக்கு தேவையான உதவிகளை கர்த்தர் அவருக்கு செய்கிறார். 100க்கு அதிபதியின் சிநேகம் பவுலுக்கு கர்த்தருடைய கிருபையினாலேயே கிடைத்தது. பொதுவாக காவலில் வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய மேல் அதிகாரிகளின் சிநேகம் கிடைக்காது. கைதிகளிடம் மிகவும் கண்டிப்பாக நடந்து கொள்வார்கள். ஆனால் யூலியுவோ பவுலை பட்சமாய் நடப்பிக்கிறான். பவுல் யூலியுவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்கிறார். யூலியு தன்னிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டாலும் பவுல் காவலில் இருந்து தப்பிச் செல்ல முயற்சி பண்ணவில்லை. நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்கிறார். பவுலை நம்பலாம். அவர் சொல்வதை செய்வார், செய்வதை சொல்லுவார். பவுலிடத்தில் மாய்மாலம் இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு பவுல் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார்.
சீப்புரு தீவு. அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். சீதோன் துறையில் இருந்து புறப்பட்டு சீப்புரு தீவின் ஒதுக்கிலே கப்பல் பயணம் செய்கிறது. காற்று அவர்களுக்கு சாதகமாக இருந்ததால் அவர்கள் சீப்புரு தீவின் வலது பக்கமாக கப்பலை செலுத்தி இருப்பார்கள். ஆனால் காற்று அவர்களுக்கு சாதகமாக இல்லை, எதிர்காற்றாய் இருக்கிறது. ஆகையினால் அவர்கள் சீப்புரு தீவின் இடதுபுறமாக கப்பலை செலுத்துகிறார்கள். கப்பலின் மாலுமிகள் தங்களால் முடிந்தபட்டும் தாங்கள் விரும்புகிற பிரகாரம் கப்பலை செலுத்துவார்கள். தங்களால் ஒன்றும் முடியாத பட்சத்தில் காற்றின் திசைக்கு கப்பலை போக விட்டு விடுவார்கள். காற்று கப்பலை எந்த திசையில் அடித்துச் சென்றாலும் அதை திசை திருப்ப மாலுமிகளால் ஒன்றும் செய்ய முடியாது. பல சமயங்களில் இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவியம் ஒரு கப்பல் பிரயாணம் போலவே இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் நாம் திட்டமிட்டு தீர்மானம் செய்து நடத்துகிறோம். சில சமயங்களில் நம்முடைய திட்டத்திற்கு மீறி சில காரியங்கள் நடைபெறும் போது அவற்றை கர்த்தருடைய பரிசுத்த சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து விட வேண்டும். கர்த்தர் வழிநடத்துகிற பாதையில் ஜெபத்தோடும் கீழ்ப்படிதலோடும் முன்னேறி செல்ல வேண்டும். மீரா பட்டணம். பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். பவுல் பிரயாணம் செய்கிற கப்பல் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடி லீசியா நாட்டில் உள்ள மீரா பட்டணத்திற்கு வந்து சேருகிறது. இங்கிருந்து பவுலும் அவரோடு கூட பிரயாணம் செய்கிறவர்களும் வேறு கப்பலில் ஏற்றி அனுப்பப்படுகிறார்கள். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பலில் எல்லோரையும் ஏற்றுகிறார்கள். அக்காலத்தில் இத்தாலியா தேசத்திற்கும் லீசியா நாட்டில் உள்ள மீரா பட்டணத்திற்கும் இடையில் அதிக அளவில் வியாபாரம் நடைபெற்றது. அலெக்சந்திரியாவில் இருந்து தானிய வகைகளை ரோமாவுக்கு ஏற்றுமதி செய்வார்கள். கிழக்கிந்திய தேசங்களில் இருந்தும் பெர்சியா தேசத்தில் இருந்தும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிற பொருட்களை செங்கடலில் இறக்குமதி செய்து அவற்றை மறுபடியும் இத்தாலியா தேசத்திற்கு ஏற்றுமதி செய்வார்கள். இதனால் மீரா பட்டணத்து துறைமுகத்தில் இத்தாலியா பட்டணத்திற்கு புறப்பட்டு போகிற அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இந்த துறைமுகத்தில் அவர்கள் பாய்களை இறக்கிவிட்டு அநேக நாள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உடனே அதை அனுப்பி விடுவார்கள். நல்ல துறைமுகம். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கினீதி பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனை ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். அதை வருத்தத்தோட கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசையா பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. கிரேத்தா தீவில் நல்ல துறைமுகம் என்னும் பெயரில் ஒரு துறைமுக பட்டணம் இருக்கிறது. மீரா பட்டணத்தில் இருந்து கப்பல் கிரேத்தா தீவில் உள்ள நல்ல துறைமுகத்தை நோக்கி பிரயாணம் மேற்கொள்கிறது. காற்று அவர்களுக்கு சாதகமாய் இல்லை. காற்று அவர்களை தடுத்தது. ஆகையினால் அவர்கள் அநேக நாள் மெதுவாய் சென்றார்கள். கிரீது பட்டணத்திற்கு எதிரே வரும்போது அவர்கள் அநேக நாள் அதிக வருத்தத்தோடு கப்பலை செலுத்தி வந்திருக்கிறார்கள். சீப்புரு தீவுக்கு போகும் முன்பாக கிரேத்தா தீவின் ஒதுக்கில் கப்பல் பயணம் செய்கிறது. சல்மோனே ஊருக்கு எதிராய் மிகுந்த வருத்தத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்கள். இந்த ஊர் கிரேத்தா தீவின் கிழக்கு கடற்கரையில் உள்ளது. பவுலின் கப்பல் பிரயாணத்தில் இதுவரையிலும் பலத்த பெயர்காற்று எதுவும் வீசவில்லை. ஆனாலும் காற்று அவர்களுக்கு சாதகமாக இல்லாதபடியினால் அதிக வருத்தத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிரயாணம் தடைபடவில்லை, மெதுவாக செல்லுகிறார்கள். இவர்களுடைய பிரயாணம் முன்னோக்கி செல்லவும் இல்லை, பின்னோக்கியும் செல்லவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சில சமயங்களில் வேகமான வளர்ச்சி காணப்படாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதிக வருத்தங்கள் காணப்படும். விசுவாசத்தை விட்டு விலகி போகவும் மாட்டோம், பின்மாறியும் போய்விட மாட்டோம். மெதுவாக முன்னேறி சென்று கொண்டிருப்போம். நமக்கு சாதகமான சூழ்நிலை வரும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்து கொண்டிருப்போம். கப்பலில் பிரயாணம் செய்கிறவர்களும் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் அதிக வருத்தத்தோடு கப்பலை செலுத்துகிறார்கள். கப்பல் மெதுவாக பயணம் செய்கிறது.
கப்பல் நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஓரிடத்திற்கு வருகிறது. இக்காலத்திலும் இந்த துறைமுகத்திற்கு நல்ல துறைமுகம் என்னும் பெயரே வழங்கப்பட்டு வருகிறது. பெயருக்கு ஏற்றாற்போல் இந்த துறைமுகத்தில் அதிக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஏராளமான பொருட்கள் இங்கு கிடைக்கிறது. கப்பலில் பிரயாணம் செய்கிறவர்கள் நல்ல துறைமுகம் பட்டணத்திற்கு போக வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. இது நல்ல துறைமுகம்தான். ஆனால் இது அவர்கள் போக வேண்டிய துறைமுகம் அல்ல. இந்த துறைமுகத்தின் பெயர்தான் நல்ல துறைமுகம். இந்த துறைமுகத்தில் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதி இல்லை. எல்லா நல்ல துறைமுகங்களும் பாதுகாப்பான துறைமுகங்கள் அல்ல. சில சமயங்களில் சந்தோஷம் இருக்கிற இடத்தில் ஆபத்தும் இருக்கும். எச்சரித்தான். வெகுகாலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். கப்பல் பிரயாணம் மிகவும் வருத்தமாய் இருக்கிறது. காற்று அவர்களை தடுக்கிறது. மிகவும் கஷ்டப்பட்டு நல்ல துறைமுகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பவுல் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். பவுல் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் அவருக்கு சொல்லுகிற ஆலோசனைகளை அவர் தைரியமாய் 100க்கு அதிபதியிடம் சொல்லுகிறார். இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை எச்சரிக்கிறார். ஏனெனில் வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போயிற்று. இந்த உபவாச நாள் யூதருக்கு முக்கியமான பண்டிகை நாள். இந்த உபவாச நாள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவ நிவர்த்தியின் நாள் என்று அழைக்கப்பட்டது. தங்களுடைய 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே யூதர்கள் இந்த உபவாச நாளை ஆசரிப்பது வழக்கம். நம்முடைய நாள்காட்டியில் இது செப்டம்பர் மாதம் 20ஆம் நாள் வரும். புதிய ஏற்பாட்டில் இந்த வசனத்தில் மாத்திரமே இந்த உபவாச நாளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யூதர்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த உபவாச நாளை எப்படி ஆசரித்தார்கள் என்னும் விவரம் நமக்கு தெரியவில்லை. இது மழைக்காலம். இந்த காலத்தை குறிப்பிடுவதற்காகவே உபவாச நாளின் காலம் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இக்காலத்தில் கப்பல் பிரயாணம் செய்வது மிகவும் ஆபத்தானது. கர்த்தரும் இந்த ஆபத்தை பவுலுக்கு உணர்த்துகிறார். பவுல் அவர்களை நோக்கி, இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று எச்சரித்து சொல்லுகிறார். இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று அவர்களை எச்சரிக்கிறார். கப்பலில் நல்லோர் சிலர் இருக்கிறார்கள், தீயோர் அநேகர் இருக்கிறார்கள். இயற்கையின் சம்பவம் நல்லோருக்கும் தீயோருக்கும் ஒன்று போலவே நடைபெறுகிறது. ஒரே கப்பலில் இவர்கள் இருப்பதனால் இவர்கள் எல்லோருக்குமே ஒன்று போலவே ஆபத்து வரும். இவர்கள் எல்லோருடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும். 7வது மாதத்தின் 10வது நாள் பாவ நிவாரண நாளாகும். அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் இந்த நாள் வரும். இக்காலத்தில் மத்தியதரை கடலில் பெருங்காற்று வீசி கடல் பொங்கிக் கொண்டிருக்கும். பாவ நிவாரண நாள் பண்டிகைக்கு பின்பு யூதர்கள் யாரும் மத்தியதரை கடலில் பிரயாணம் பண்ண மாட்டார்கள். புயல் காற்று வீசும் காலமாகையால் பிரயாணத்திற்கு மிகவும் ஆபத்தானது. மாலுமியை நம்பினான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். பவுலின் எச்சரிப்புக்கு 100க்கு அதிபதி செவி கொடுக்கவில்லை. தன்னிடத்தில் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அனைவரையும் தாமதமில்லாமல் அழைத்துச் செல்ல தீர்மானம் பண்ணுகிறான். பவுல் எச்சரித்தாலும் 100க்கு அதிபதி பவுல் சொன்னதை பற்றி மாலுமியிடமும் கப்பல் எஜமானிடமும் விசாரிக்கிறான். அவர்கள் ஒரு சேதமும் வராது, ஜீவனுக்கு வருத்தமும் எந்த சேதமும் உண்டாகாது என்று ஆலோசனை சொல்லுகிறார்கள். 100க்கு அதிபதியோ பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்புகிறான். கப்பலுக்கு மாலுமியும் கப்பல் எஜமானும்தான் அதிகாரிகள். அவர்களுக்கு யார் என்ன யோசனை சொன்னாலும் அவர்களுடைய யோசனையைத்தான் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அவர்களுக்கு எது பிரியமாகவும் நலமாகவும் தோன்றுகிறதோ அதன் பிரகாரமாகவே கப்பல் பிரயாணம் செய்யும்.
ஏனெனில் இது அவர்களுடைய கப்பல். நூற்றுக்கு அதிபதி பவுலை பட்சமாய் நடப்பிக்கிறான். ஆனால் பவுலின் ஆலோசனைக்கு செவி கொடுக்க மறுத்து விடுகிறான். இந்த நூற்றுக்கு அதிபதியைப் போலவே இக்காலத்தில் சிலர் வேதாகமத்தில் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் ஒரு சில மனுஷரை நம்புகிறார்கள். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். இக்காலத்திலும் இப்படித்தான் நடைபெறுகிறது. ஜனங்கள் ஊழியக்காரர் மூலமாய் சொல்லப்படுவதை பார்க்கிலும் அதிகாரம் உள்ளவர்கள் சொல்வதை அதிகமாய் நம்புகிறார்கள். கப்பலுக்கு மாலுமிதான் அதிகாரி. அவனுடைய சொற்படிதான் நூற்றுக்கு அதிபதி கேட்க வேண்டும், வேறு வழியில்லை. மேற்கு பக்கத்தில் உள்ள பேனிக்ஸ் என்னும் இடத்திற்கு சென்று மாரி காலத்தை அங்கு செலவு பண்ண வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம்.